நாங்கள் சென்னையில் உள்ள கண்டிப்பாக பிரிட்ஜ் பண்ணியிருக்கோம். நாங்கள் சிவில் ஃபஸ்ட் இயர் பண்ணுறோம். இந்த பிரிட்ஜோட அட்வான்டேஜ் என்னன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்காமல் சேவ் பண்ணுவோம். 2007 ஒரிஜினல் ரெடி பண்ணாங்க. இது எல்லாமே ஒன்வேல தான் இருக்குது. இது அதிகமாக ஆக்சிடென்ட் நடக்காமல் பாதுகாப்பு நிறையா டெத் லாஸ் ஆகுது. வந்து என்னன்னா சிவில் டிபார்ட்மெண்ட் நான் ஃபஸ்ட் இயர். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா கிரீன்லாண்டில் டென்மார்க் இருக்க ஒரு ஐலாண்டில் அந்த நாட்டுக்கு தேவையான ஆயுதங்கள் மற்றும் வந்து ராணுவ படையை வந்து பாதுகாப்பாக வைக்கக்கூடிய பில்டிங் டிசைனிங்னாலே ஃபஸ்ட் இயர் நான் வந்து சிவில் டிபார்ட்மெண்ட் ஃபஸ்ட் இயரில் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். காலேஜோட டாப் வியூ அது நம்ம காலேஜில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன நாங்கள் வந்து ஐஸ்டி காலேஜ் ட்ரெயின் பண்ணி காமிச்சிருக்கோம். செந்திலான் கலை சரி என்ன பண்ணிட்டு இருக்கலாமா என்ன பண்ணிட்டு இருக்கலாமா டான்ஸஸ் ரேடியோ டிரான்ஸ்லேட்டர் ரைட் வந்து நீங்கள் பக்கத்தில் கொண்டு போனால் இது ரெண்டாகும். ஆமாம் அது ரெண்டாகுது. இப்போ வந்து வயர்லெஸ் ஃப்ரீக்வன்சி இதுலேருந்து பைப்லேருந்து வாட்டர் ரன் ஆகி அண்ட் ப்ராப்பர்ட்டி வழியாக வந்து ஏர் வந்து கூலிங் ஆகி இதுலேருந்து வெளில போகுது. அதை பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் மெக்கானிக் வாட்டர் இது வந்து மினி வேக்யூம் கிளீனர். இது வந்து நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து பிளாஸ்டிக் பேன் பண்ணாங்க. அதெல்லாம் குப்பையாக வேஸ்ட்டாக நீங்கள் கீழே தூக்கி போயிருக்கோம். அந்த குப்பையெல்லாம் வச்சு நம்ம குப்பை மிஷினை நம்ம செஞ்சு எப்படின்னா இப்போ வந்து நம்மளுக்கு தேவைப்படுறது 3 வோல்ட் மோட்ரு 2 பேட்டரி சுவிட்சு அதுக்கப்புறம் வேஸ்ட்டு வாட்டர் கேன் பிளாஸ்டிக் இந்த பொருள்லாம் வச்சு நம்ம அழகாக வீட்லேயே ஒரு புதுசாக மினி வேக்யூம் கிளீனர் செஞ்சு ஃபஸ்ட் இயர் மெக்கானிக்கல். இது வந்து பவர் பேங்க். இது வந்து நம்ம ஃபோன்லாம் இப்போ வந்து சார்ஜ் ஆகல கம்மியாகிடுச்சுன்னா வந்து நம்ம டக்குன்னு ஃபோனுக்கு வந்து பேட்டரி வந்து சார்ஜ் ஏற்றிக்கலாம். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இப்போ வந்து எமர்ஜென்சிக்கு வந்து தேவைப்படுது சிஸ்டம் சார்ஜ் இல்லை. இது வந்து சிம்பிளாக நம்மளோட வீட்டில் இருக்க ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து மேக் பண்ணிடலாம். இதில் வந்து ஐசி 7805 அந்த ஐசி கனெக்ட் ஆகிருக்கு. அதோட ஃபீமேல் கனெக்ட் அதாவது யூஎஸ்பி கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி இது யூஸ் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து பேட்டரி கனெக்ட் ஆகிருக்கு. அது வந்து கனெக்ட் பண்ணணும்னா சார்ஜ் ஆயிடும். அதாவது எமர்ஜென்சி டயத்தில் ஃபாரஸ்ட் இந்த மாதிரி டயத்துலலாம் யூஸ் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சி. தேங்க்யூ. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் இது வந்து ரெயின் வாட்டர் அலாரம். அதாவது மழை பெய்யரை வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுற அலாரம் இது. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இப்போ மாடியில் இந்த மாதிரி நம்ம காய போட்டு கீழே ஏதாச்சும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்போம். நம்மளுக்கு வந்து தெரியாது மழை பெய்யுறது. அந்த மாதிரி டயத்தில் வந்து இது வந்து அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதாவது வாட்டர் வந்து இதில் ட்ராப் ஆகும்போது இதில் வந்து இண்டிகேட் ஆகி அலாரம் சவுண்ட் வந்து ஆன் ஆகிடும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் நம்ம மழை பெய்யுது மேலே ஏதாவது சுற்றணும்னா எடுத்துக்கணும். அந்த மாதிரி வந்து இது வந்து அவ்வளோதானே எல்லாம் இது தண்ணி இது தண்ணியா மூணு ஒரே ப்ராஜெக்ட். சரி அப்படியே தான் இருக்குது. ஆண்டு தான் இருக்குது. அப்படியே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் அலாரம். இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து நம்ம வந்து நிறையா அதாவது நம்ம வாட்டர் டேங்க்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வாட்டர் டென்சிட்டி அப்போ வாட்டர் லெவல் வேஸ்ட் ஆகாமல் நம்ம தடுத்துக்கலாம். அதாவது இதில் வந்து நம்ம நிறையா ஃபிட் பண்ணியிருக்கோம். மெக்கானிக்ஸ் வைஸாக இந்த வாட்டரில் வந்து இந்த பந்து வழியாக வாட்டர் லெவல் மேலே இருக்கும். அதாவது இந்த பந்து வந்து மேலே வரும்போது இங்கே வர அலாரம் 2 சுவிட்சும் ஆன் ஆகும். இப்படி ஆன் ஆகும்போது இந்த இண்டிகேட்டர் எரியும். இப்போதைக்கு அதை நாங்கள் பண்ணி காமிக்கிறோம். அதாவது இப்போ பாருங்கள் பந்து மேலே வருதா கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வரும்போது அந்த நட்டும் சேரும். அப்போதைக்கு அது வந்து ஓப்பன் கீயாக இருக்குது. இப்போ வந்து க்ளோஸ்டு கீயாக மாறுது. அது க்ளோஸ்டு கீயாக மாறும்போது இப்போ வந்து அலாரம் அடிக்கும்.
ஸ்டார்ட்ரா ஸ்டார்ட்டுன்னு சொல்லிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முடிஞ்சிச்சு. இன்னைக்கு காலையிலேருந்து ஆட்டம் பாட்டம் அப்படின்னு நல்லா என்ஜாய்மெண்ட்டாக போயிட்டு இருந்துச்சு சிம்போசியம். இதோட முடியுது இந்த vlog. இந்த ஃபஸ்ட் vlog பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டாக இந்த டைம் தான் vlog பண்ணியிருக்கோம். ஜாலியாக முடிஞ்சிச்சு, ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா பசங்களோட சேர்ந்து நல்லா ஆட்டம்லாம் போட்டு ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி அடுத்த ஒரு vlogல உங்களை வந்து சந்திக்கிறோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.